மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் ஓடிடியில் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த திரைப்படம்னா பரவாயில்ல, விஜயோடைய படங்கள் டிவியில் போடக்கூடாது, இதுக்கப்புறம் தேட்டர்லேயும் ரீரிலீஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒன்று போயிருக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி துரந்தர் 2 படம் மட்டும் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? துரந்தர் 2 படம் மாதிரியே ஜனநாயகன் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இந்த திரைப்படம் சொல்லியிருக்காங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்ரூவல் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, ஜனநாயகன் என்னங்க ஆச்சு, சர்டிஃபிகேட்டும் வரலை, எதுவுமே இல்லாமல் இருக்கு. அதான் என்ன நியூஸ் சார் வந்திருக்கு? ஜனநாயகனை மட்டும் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா சார், ஜனநாயகனை அடித்து துவச்சி காய போட்டான்னு தான் சொல்ல முடியும். பட் அதில் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது மாதிரி துரந்தூர் 2 படம் 19 ரிலீஸ் ஆகிட்டு சக்க போட்டுருக்கு இந்தியா முழுவதுமே. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 கோடியை தாண்டினது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துகிட்ருக்கு. பட் ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங்கே. ஸோ பார்க்க வேண்டிய படம் தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லாம் தள்ளப்பட்டுட்டோம். காரணம், இந்த தேர்தல் சமயத்தில் ஜனநாயகன் படத்திற்கு மட்டுமே மிகப்பெரிய ஒரு டார்கெட் வைக்கப்பட்டுச்சு. இல்லைனா ஜனவரி 1 படம் ரிலீஸ் ஆகிருக்கும், சென்சார் ஆகிருந்ததுன்னா பல பிரச்சனைகளை தாண்டி ரிவைசி கமிட்டி போகிறது மாதிரி வரும்போது தான் இவங்க கேஸ் போடப்பட்டது. ஸோ அந்த கேஸை கூட போட்டாங்கன்னா ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும், எப்படியோ 9 இல்லைன்னா ஒரு 14 ரிலீஸ் பண்ணிடுவோம் பொங்கல் நினைக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போடப்பட்டது. ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய சிக்கலாச்சு. நீங்கள் கேஸ் தானே போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு ஆட்டோமேட்டிக்காக நாட்கள் தள்ளப்பட்டுச்சு. அவர் வழியே இல்லை, போராடி பார்த்தாங்க, ஒரு பலனும் கிடைக்கல. சரி வேண்டாம், கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் கேஸை வாபஸ் வாங்கினேன். பல ரிவைசிங் கமிட்டியாக நீங்கள் போயிடுங்க, போயிட்டு தயவுசெய்து எங்களை பார்த்துட்டு கொடுங்க, என்ன கட்சினாலும் கட் பண்ணி கொடுக்குறோம், நான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதுவும் கேஸை வாபஸ் வாங்கப்பட்டு ரிவைசிங் கமிட்டி போனால் அங்கேருந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 18-20 நாளைக்குள்ளே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் அப்பவும் பார்க்காம கிட்டத்தட்ட நாட்கள் தள்ளப்படுது. அப்போ தான் இங்கே மெயின் டார்கெட்டே வைக்கப்படுது. நிறைய பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணிக்குள்ளே போயிருந்தார் அப்படின்னா அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிருக்கும். பட் கூட்டணியில் போகாதனால தான் அவரே சொன்னார், அழுத்தம் நிறைய எனக்கு தரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே விஜய் ஹீரோவை மட்டும்தான் நடிச்சிருக்காரு. தயாரித்த நிறுவனம் பெங்களூரை சேர்ந்த கேவின் ப்ரொடக்ஷன்ஸு ஒரு 400 ரூபா போட்டுட்டாங்க. பட் இங்கே விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அந்த படத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்கும்போது அது எப்படி நம்ம பார்ப்பது? ஸோ கடைசி வரைக்குமே ரிவைசிங் கமிட்டி பார்க்காம கடைசியில் பார்க்கலாம்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக பரவாயில்ல, இப்போயாவது பார்த்துட்டு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தோம்னா அந்த பார்க்குற அன்னைக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தள்ளப்படுது. ஏற்கனவே ஒரு நபர் கொடுத்த போரில் தான் தள்ளுனீங்க. 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ பார்க்கும்போது ஒருத்தர் கூட உடம்பு சரியில்லை, அவர் மட்டும் ஒதுக்கிட்டு வேற ஒருத்தர் நிறைய பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு படம் பார்த்துருக்கலாம். பட் அங்கே ஒரு காரணமாக சொல்லப்பட்டு தள்ளப்பட்டது. கேவி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பேரடியாக விழுந்தது. அவருடைய 19 டாக்ஸிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுலேயும் நிறைய முதலீடு பண்ணிட்டாங்க, அதுவும் ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண முடியல. பட் இங்கே துரந்தூர் 2 மட்டும் எப்படி 19 ரிலீஸ் பண்ண முடிஞ்சது? 2-3 நாளைக்கு முன்னாடி சென்சாரே செய்யப்பட்ட ஒரு தகவல் வேறு வருது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஒரு பிரச்சார படம்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணால், ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியலுக்கு வந்தது தான் ஒரு நோக்கம் அப்படின்னா அது எப்படி பார்ப்பது? கலைத்துறை வேறு அரசியல் துறை நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த படம்லாம் ரொம்ப அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்த சொல்கிறார். பட் இந்த அளவுக்கு சிக்கலை மாட்டும்னு எதிர்பார்க்கல. தமிழ் துறையிலுமே இது வியந்து பார்க்குது, சென்சாரில் இவ்வளோ ப்ராப்ளம் வருமா ஒரு படத்துக்கு? கடைசி கட்டமாக ரிவைசிங் கமிட்டியும் பார்த்துட்டாங்க, பார்த்து முடிச்சுட்டாங்க, சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படிங்கும்போது அங்கே எதுவுமே கட்ஸ் கொடுக்கல. ஒரு 4 இடத்துல மட்டும் மீட் பண்ண சொன்னாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டைரக்டர் நெல்சன் லோகேஷ் அட்லி வரக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர் காட்சியில் கேள்வியில் கேட்கப்படும் போது விஜய் அவருக்கு பதில் சொல்கிறாரு. அந்த கேள்வியில் மீட் பண்ண சொல்கிறாங்க, விஜய் பேசுகிற பதிலில் மீட் பண்ண சொன்ன மாதிரி ஒரு தகவல் வருது. இதுதான் சொல்லியிருக்காங்க. அதையும் பரவாயில்லன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டாட் வைக்கப்படுது. கேட்டால் தேர்தல் அலுவலகத்திற்கு அனுப்பிச்சிருக்கோம், தேர்தல் ஆஃபீஸர்ஸ் பார்த்ததுக்கு பிறகு யூனிவர்சிட்டி கொடுத்ததுக்கு பிறகு தான் சர்டிஃபிகேட் தர முடியும்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க? அப்படி பார்த்தா அது துரந்தூர் 2 என்ன படம் உங்களுக்கு? நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், பிரமாதமான படம், அருமையாக பண்ணியிருக்காங்க. 4 மணி நேரம் படம் போகிறதே தெரியல, பார்க்க வேண்டிய படம் தான், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஓகேங்க. அதனால் அதுவும் ஒரு பிரச்சார படமாக தானே இருக்குறீங்க. குறிப்பிட்டு 2-3 காட்சிகள் ஹைலைட்டாக இருக்கே. அப்படி பார்த்தா நீங்கள் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். சென்சார் எப்படி பார்த்தாங்க? சென்சார் கொடுத்துட்டாங்க. அப்போது ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரில பார்க்கப்படுது. அதை
அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இங்கே ஜனநாயக படத்துக்கு மேற்கொண்டு நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் தேர்தல் ஆஃபீஸர்ஸ் பார்க்கல. எலெக்ஷன் 23ஆம் தேதி வரப்போகுது. எப்போ பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு முக்கியமாக நேரம் இல்லை அவங்கக்கிட்ட. அப்படியே பார்த்தாலும் அதில் என்னென்ன நீக்கலாம், என்னென்ன கட் பண்ணலாங்கிற அதே டைம் எடுத்துக்குவாங்க. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாங்கள் ரிலீஸே பண்ணல, மே ஃபஸ்ட் வீக்கு தான் நான் ரிலீஸ் பண்ண போகிறோம் விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு பார்த்து என்ஓசி கொடுத்துட்டா சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு மற்ற வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவருக்கு நெருக்கடி தர்றாங்க இல்லையா, வட்டிக்கு வாங்கியிருக்கோம், பணம் கோடிகளில் போட்டோம், அவருக்கு நெருக்கடி வருது. அமேசான்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கிரேஸ் டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா அவங்க கேஸ் போடுறேங்கிறாங்க, இல்லை நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுன்றாங்க. இவ்வளோ சிக்கல் ஒரு படத்துக்கு உருவாதுன்னா அப்போது இங்கே விஜய் படத்துக்கு மட்டும்தான் இந்த பார்வையா? துரந்தூர் 2க்கும் வந்திருக்கணும்ல. இப்போ ஒரு சிக்கலை உருவாக்குறாங்க. மதுரையில் ஒரு நபர் என்ன ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க அப்படின்னா, விஜய் நடித்த எந்த படத்தையுமே பழைய படங்கள் இப்போ ஷிஃப்டிங்கில் தியேட்டரில் வருது இல்லையா செகண்ட் ரிலீஸில், அந்த மாதிரி எந்த படத்தையுமே தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ரீரிலீஸ் பண்ணக்கூடாது, டிவிலையும் போடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்பதிவை வச்சு இப்போ அவர் லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறது? இது என்னங்க இது? ரொம்ப கொடுமையாக இருக்குங்க இது. ஒரு மனிதனை அடிக்கிறதுக்கு இப்படி இல்லாமாங்க ரூம் போட்டு, இதை வடிவேல் காமெடி மாதிரி ரூம் போட்டு இந்த ஐடியா டிஸ்கஷன் பண்ணுவீங்களாங்கிறது மாதிரி ராத்திரி ஒன்று பகல் ஒன்று சாயங்காலம் ஒன்றுன்னு சொல்லி விஜய் 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 விஜய்ன்னு போட்டு ஒவ்வொரு நெருக்கடியும் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மையிலே நியாயமே இல்லைங்க. மக்கள் தீர்ப்பு தானுங்க. வந்துட்டாரு, ஓகே, ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிற வரட்டும், வெற்றி தொழில்ங்கிறது ரெண்டாவது விஷயம், மக்கள் கொடுக்குற தீர்ப்பு. அதற்கு முன்பாக ஒருத்தரை காய் நத்தி கொண்டு போய் கடைசி கட்டத்து வரைக்கும் செவுத்தில் முட்டுற வரைக்கும் எப்படி அது வேலை? இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்படி பார்த்தா துரந்தூர் 2 படம், மீண்டும் சொல்லிக்கிறேன், அது ஒரு பிரச்சார படம் தான். ஜனநாயகன் படமும் நீங்கள் பிரச்சார படம்னு நினைத்தால் துரந்தூர் கொஞ்சம் கிட்டத்தட்ட பிரச்சார படம் தான். அவன் மறுப்பதற்குள்ள பார்த்தவர்களுக்கு தெரியும். அதையும் இப்போ பேன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டதா ஒரு தகவல் ஒன்று வருது உங்களுக்கு. ஸோ ஜனநாயகன், துரந்தூர் 2 நீ எப்படி பார்ப்பீங்க? இந்த பக்கம் அவங்க ரீரிலீஸ்லேயும் படம் வரக்கூடாது அப்படின்னா விஜய் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு முடிவு பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார் எனக்கு அது. இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் ஓடிடியில் வந்தால் இந்த படம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பரவாயில்ல தலைவா, நீங்கள் ஓடிடியிலே போடுங்க அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒருவேளை இந்த திரைப்படம் இவங்க சொன்ன மாதிரி மே மாதம் வந்தால் கூட ஏன் இந்த படம் ஏற்கனவே விஜயோடைய சர்க்கார் திரைப்படம் தேட்டருக்குள்ளே போய் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்தது, அவர் விமர்சனம் பண்ணாருங்கிற ஒரு காரணத்துக்காக, அதே மாதிரி இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? கண்டிப்பாங்க. சர்க்கார் படம் ஒரு நல்ல மெசேஜை சொன்னாங்க, நீ அந்த படத்துக்கே தாறுமாறான அட்டாக் பண்ணாங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. விஜய்க்கு ப்ராப்ளம் வந்துச்சு, முருகதாஸ்க்கு ப்ராப்ளம் வந்துச்சு. முருகதாஸ் கைது பண்ணுற மாதிரிலாம் அவர் வேற தலைமுறை வேற கொஞ்ச நாள் இருந்தார் வேற. இப்படிலாம் சூழ்நிலை உருவாச்சு ஒரு படத்துக்கு. இங்கே ஒரு படம் தமிழகத்தில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க, தமிழ் படம் இருக்கிறாங்க, சில கருத்துக்கள் இருக்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு காமிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமா? பட் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டரில் போய் எவ்வளோ தூரம் அசம்பாவிதம் நடந்துங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ சர்க்கார் படத்துக்கு அதுக்கு மீறி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு மீறி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு விஜய்க்கு அந்த படம். அதுக்கு முன்னாடி மெர்சல்லையும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படங்களில் தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கும் நீங்கள் மேற்கொண்டு பண்ணால் எப்படி? நீங்கள் சொன்னது மாதிரி ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் ஒரு ஷோக்கு ஒன்றும் இல்லை, அந்த 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் படத்துக்கு டக்குனு 200 சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கில் பார்த்துருவாங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் இதை மக்கள்கிட்ட ஒன்று சேர்க்கணுங்கிறதா ஒரு நோக்கம். ஓடிடியில் போட்டு பணம் சம்பாதிக்கிற நோக்கம் விஜய்க்கோ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ இல்லை. ஆனால் தேர்தல் அலுவலகம் அதிகாரிகள் பார்த்து என்ஓசி கொடுக்கப்பட்டால் 23ஆம் தேதி எலெக்ஷன், அவங்க மே ஃபஸ்ட் வீக் ரிலீஸு மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்னோட பார்வைக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் மே ஃபஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது. அதற்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக சர்க்காருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஜனநாயகனுக்கும் ஏற்படும். எத்தனை தியேட்டர் கிடைக்குன்னு தெரியாது, தியேட்டரில் முதல் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்களோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவ்வளவு சிக்கல்களை அந்த படம் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு பிறகு ரிலீஸ் ஆச்சுனால் சந்திக்க நேரிடும். எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு பிளான் பண்ணால் ஏப்ரல் 23 ரிலீஸு, மே 4ஆம் தேதி ரிசல்ட், இந்த கேப்பில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10 நாள் படம் ஓடுனாலே போதும். நீங்கள் போட்ட காசு இடத்துல மக்கள் வரை கொண்டு போயிடலாம். அதை கொண்டாடப்படும். யாரும் தியேட்டர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எதனைக்கு போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க, கொண்டாடுவாங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு எப்படியோ இருக்கட்டும். ஆனால் ரிசல்ட்டுக்கு பிறகுனா ஜனநாயகன் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு வரும்.
இது வந்து வெற்றிகரமாக போகிறதுனா வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்புறம் ஓடிடி தான் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ நீங்கள் தியேட்டருக்குள்ள வராமல் ஓட்டி ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் வேறு. நீங்கள் தியேட்டரில் வந்துட்டு அங்கே ஓட விடாமல் நிறைய ப்ராப்ளம் உருவாகி சர்க்காருக்கு மாதிரி உருவாகி பிரச்சனைகளை சந்தித்து டக்குன்னு படம் எடுக்கப்பட்டால் ஓடிடி போகும்போதும் அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஜனநாயகன் படம் நீங்கள் மக்கள்கிட்ட செய்கிற ஒரே நோக்கம்தான் ஏப்ரல் 24 மே 4 இந்த கேப்பில் ரிலீஸ் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அப்படி இல்லைன்னா பேசாமல் ஓடிடியில் அந்த பேப்பர் வியூவிலே விட்டுற வேண்டியது. எஸ், அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக நீ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு நீ வாட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அதை ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த விதமான அதாவது தியேட்டருக்கு இந்த பிரச்சனைகள் வராமையே இந்த படம் நேரடியாக ஓடிடியில் போய் ரிலீஸ் ஆகிட்டு போயிடும். இப்படி தான் கமல்ஹாசனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு உங்களுக்கு. அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தானே ஒரு சூழ்நிலை உருவாக்குனார். அவர் கிட்டத்தட்ட நெருங்கினார். அப்புறம் வேணான்னு சொல்லி தான் தியேட்டரில் விட்டாங்க படத்தை. ஸோ அதனால் ஒன்று அந்த கேப்பில் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏப்ரல் 24 மே 4க்குள்ளே. மே ஃபஸ்ட் வீக்குங்கிறது வந்து என்னை பொறுத்த மட்டும் சரியான ஒரு பார்வை இல்லை. இந்த படம் எப்படி போகும், எப்படி கொண்டாடுவாங்க, எப்படி தியேட்டர் கிடைக்கும்னு தெரியாது. இல்லைனா ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, எல்லா பேரும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போது அந்த ஓடிடி அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக வந்திருக்குது. தியேட்டருக்கு வர முடியாதவர்களும் ஓடிடியில் பார்த்துட்டு போயிடுவாங்க. எஸ், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அந்த பேப்பர் வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுத்து பார்க்குற மாதிரி தான். எஸ், அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு QR கோடு வரும். ஸ்கேன் பண்ணி ஒருத்தர் ஸ்கேன் பண்ணி வீட்டில் இருக்கிற ஃபேமிலி 10 டோட்டலாக பேர் உட்காந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு மிச்சரை சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு படுத்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் ஒரு ஷோ மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஓட்டியில் வந்ததுன்னா அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் ரெகுலராக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம். பட் அப்படி தான் இருக்குது. பட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயும் என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல். அரசியலில் நிறைய அழுத்தங்களோட அவர் போராடி அப்படியே ஒரு ட்ராவல் போய்கிட்டே இருக்கார். அதுக்கடையில் இந்த படம் வேறு சிக்கல். டாக்ஸிக்கில் வேறு கோடிகளில் விட்டாங்க அவங்க, அது ஒரு சிக்கல். வெளியில் அவருடைய வழியை சொல்ல முடியாமல் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படியே என்ன சொல்ல வானத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. வானம் பார்த்த பூமி மாதிரி வானத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. இது எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது வார்த்தையில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. பாவம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதமே இந்த படம் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து அப்படியே விட்டுறணும் படத்தை. அப்படி இல்லைன்னா ஓடிடியில் பேப்பர் வியூ முறையில் விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போவே கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக விட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக போய் சேர்ந்துடும். எஸ், நீ தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஓடிடி ஆல் பீப்புள்ஸ் இருக்கிறாங்களே. கண்டிப்பாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 50% மேலே ஓட்டி பார்க்குறவங்க வந்துட்டாங்க சார். உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அது நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் விட்டுக்கலாம் படத்தை. ஆமாம், 5 லாங்குவேஜ் டப் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் பிரச்சனையே கிடையாது. இதுதான் ஃபைனல் முடிவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை. ஏன்னா ஜனநாயக படம் எப்படியா நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்ற பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு ஒரு சோர்ஸாக தெரியுது. இல்லை ஓடிடியில் பண்ண வேண்டாம் அந்த நோக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தப்பு இல்லை. ஏப்ரல் 24 எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ ஒன்றும் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. உங்களுக்கு தேர்தல் வந்து அலுவலர்களெலாம் பார்த்துட்டு ஓகே சொல்லிவிடுவாங்க. சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும். மே 4 தான் ரிசல்ட்டு. 4 மத்தியானத்துக்கு மேலே தான் தெரியும். 4 வரைக்கும் படம் ஓடும். பட் இங்கே அந்த தேதியை அவர்கள் மிஸ் பண்ணினால் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 பிறகு எப்படி போய் ரீச் ஆகுங்கிறது சொல்ல முடியாது சார். ஓகே, இதை அவங்க பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். இதே நேரத்தில் வந்து நம்ம ஆடியன்ஸ்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கலாம். நீங்கள் தேட்டரில் பார்க்க விரும்புகிறீங்களா இந்த படம்? அப்படி இல்லைன்னா தேட்டரில் வந்து அதை விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறமா ஓடிடியிலே பார்த்துக்கிறேன் நாங்கள், பரவாயில்ல விடுங்க. அதுவும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடி வந்ததுன்னா பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக அண்மையும். அதனால் ஓடிடியில் விடுங்க பார்க்கலாமா அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம். இந்த நம்மளோட நேர கருத்துக்களுக்கு அவருடைய பதிவுகள் பண்ணட்டும். இந்த ஏப்ரல் 24 மே 4 வந்தால் சிறப்பானது இருக்குமா? இல்லை அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு 7 சொல்கிறாங்க, அப்போ வந்தால் சிறப்பாக இருக்குமா? ஓடிடியில் வந்தாலே போதும் அப்படி சிறப்பாக இருக்குன்ற 3 கருத்துக்களை சொல்லியிருக்கோம். 3ல் எது பெஸ்ட்டுங்கிறத நேயர்கள் சொல்லட்டும். கண்டிப்பாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்குறாங்க, விஜய் பார்க்குறாங்க. அவங்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதா நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது, வேலையாக இருக்குது. பட் அவர்கள் பார்ப்பதும் முடிவு பண்ணதும் அவருடைய கையில் தான் இருக்குது. நேயர்களும் கருத்துக்களை பதிவு பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே பகவத் கேசரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிடி நிறுவனம் இவ்வளோ நாள் இல்லாமல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்ன உடனே அதை வாங்கி ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எஸ், ஓடிடி நிறுவனம் அதை வாங்கி தமிழ் டப் போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னடானா தமிழ் டப்பில் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருந்தது. நான் பார்த்தேன், இனியே இது சம்மந்தமே இல்லாமல் இப்போ அதை போய் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு.
ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அட்லீஸ்ட் அதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தாங்க. ஆனால் என்னென்னா அந்த அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த படத்தில் தேர்தல் களம், தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரிலாம் அதில் கிடையாது. இதில் ஜனநாயகனில் வந்து தேர்தல் சம்மந்தப்பட்ட நிறைய காட்சிகள் உள்ளே வருது. செகண்ட் ஹாஃபே வேறங்க, ஜனநாயகனுடைய செகண்ட் ஹாஃப் பேட்டர்னே வேறங்க. இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய விளம்பரம் போயிட்டு இருக்கு. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெரியும் அதில் என்னென்ன காட்சிகள்லாம் வரப்போகுதுன்ற ஸ்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ட்ரெய்லரை விட்டதுனால தான் இவ்வளோ சிக்கலாச்சு. விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்கேன். இப்போ விளம்பரம் நிறைய போயிட்டு தான் இருக்குது. அதற்கும் கேள்விகள் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நிறைய அந்த படத்தில் வரக்கூடிய அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள், ஃபோட்டோஸ் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிருக்குது. சுற்றி நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே பின்னாடி வர்ற மாதிரி, அவர் தனியாக ஏதோ ஒரு எலெக்ஷன் இதை நோக்கி நடந்து போகிற மாதிரியான காட்சிகள்லாம் இணையதளத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கதைக்கிழமை வேறு, பகவத் கேஸ் இது நீ மிக்ஸ் பண்ணாதீங்க. அதோட ஒரு கண்டென்ட் மட்டும் லைட்டாக எடுத்திருக்காங்களே தவிர செகண்ட் ஆஃப் இவருடைய பேட்டர்னே வேறு. உங்களுக்கு தமிழுடைய நிலவரம் அரசியல் களத்தை வச்சு விஜய் வந்து நோக்கி மட்டும்தான் சீனை பூரா உங்களுக்கு மாற்றி விஜய்க்காக மாற்றி உருவாக்க படம் தான் ஜனநாயகன் படம். ஏன்னா மாஸ்டர் திரைப்படமும் இதே மாதிரி தான் ஓடிடி நிறுவனம் சொல்லிச்சு, என்கிட்ட இது நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருங்க, தேட்டரிக்கல் பண்ணுறதை விட நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் படத்துக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. விருப்பப்படலை சார், பணத்துக்காக நம்ம பண்ணி சம்பாதிக்கிற நோக்கம் ஒரு மக்கள் பார்த்து போய் என்ஜாய் பண்ணணுங்கிறத அவருடைய நோக்கம். விஜய் சொன்னார். எஸ், இதுலேயே விஜய் லலித் கிட்ட அன்றைக்கி சொன்னார், இல்லை நீங்கள் தேட்டரில் பார்த்துக்கிட்டோம், கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அடுத்த படம் நான் பண்ணி தரேன்னாரு. அதே மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்காரு. கேபிஎன்டியும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே, ரொம்ப ப்ராப்ளம் தான், நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு படம் பண்ணி தரேங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. 70 கோடி ரூபா சம்பளத்தை வேணான்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் விஜய் தரப்பில் பண்ணியிருக்காரு. பட் பார்க்கலாம் எப்படி அந்த படம் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக போகிறதுன்னு தெரியல. பட் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கிறது மட்டும்தான் விஜயோட மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். ஓகே, பார்க்கலாம். அப்படி நெருக்கடி வந்துச்சுன்னா சொல்ல முடியாது, ஓடிடியில் விட்டாலும் விட்டுருவாங்க. ஏன்னா நிலவரம் அப்படி தான் போகுது. அவங்களுக்கே தெரியும் ரியலாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் சந்திக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ ஓடிடிலையும் வந்தாலே பரவாயில்ல தான் நான் தோணுது. சொல்ல முடியாது, அவங்கள அது மாதிரி முடிவு எடுக்கலாம், முடிவெடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சூழ்நிலைகள் மாற மாதிரி ஒரு முடிவு எடுத்து தானே. ஆமாம், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம திரும்ப ஒன்று தேட்டர் கொண்டு வந்து அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி யாராவது கேஸ் திரும்ப அது மேலே ஏதாவது கேஸ் போட்டு அப்படி கூட யோசிச்சுட்டு இருக்காங்கலாம் சொல்கிறாங்க. மேபி என்ன வேணாலும் முடிவு வரலாம். 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் தேட்டரில் வருதா ஓடிடியில் வருதா அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் ஒரு அங்கே ஒரு பெரிய இதுவும் போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த தகவல் வரும்போது நேயர்கள்கிட்ட சொல்லலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.